நவகிரகங்களில் ராகு பகவான் வீற்றிருக்கும் தலமாக இருக்கிறது திருநாகேஸ்வரம். ராகுவினால் ஏற்படும் தோஷங்களை சரி செய்யும் இந்த தலம் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். நவகிரக ஸ்தலங்களில் ராகு பகவான் அருள் பாலிக்கும் கோயிலாக இருக்கிறது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில். சுசீல முனிவரால் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க ராகு பகவான் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டதால் இங்கு வீற்றிருந்தவர் நாகநாத சுவாமி என அழைக்கப்படுகிறார். அன்று முதல் இந்த தலம் ராகு தோஷ நிவர்த்தி தலமாக திகழ்கிறது. ராகு பகவானின் பிறப்பும் கிரகச் சிறப்பும் சுவாரஸ்யமானது. ராஜவம்சத்து மன்னன் ஒருவருக்கும் அசுர குலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் ராகு என்பது ஐதீகம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அசுரனாகிய ராகு உருமாறி தேவர்கள் வரிசையில் சேர்ந்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் இருந்து அமிர்தத்தை பெற்று அதை உண்டு விடுகிறார். இந்த உண்மையை அறிந்த விஷ்ணு கோபம் கொண்டு தன் கையில் இருந்த அகப்பையால் ராகுவின் தலையில் அடிக்க தலை வேறு உடல் வேறாகி கீழே விழுகிறார். ஆனால் அமிர்தத்தை உண்ட மகிமை காரணமாக அவரது தலையில் உயிர் இருந்தது. அதே நேரம் ராகுவும் தன் தவறை உணர்ந்து இறைவனை வேண்டி நிற்க இறைவன் பாம்பின் உடலை ராகுவுக்கு கொடுத்ததுடன் அவரை ஒரு நிழல் கிரகமாகவும் மாற்றியிருக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் ராகு கால நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் தோஷம் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஸ்தலத்திலே ராகு பகவானுக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் உள்ள நாகேச பெருமானை பூஜித்து சாபம் நீங்கி பூர்ண திருமேனி பெற்று மங்களராகுவாக இந்த ஸ்தலத்திலே நெருதின்னு சொல்லக்கூடிய திக்பாகத்திலே அருள் பாலிக்கிறார். இங்கே ராகு பகவானை வழிபட்டால் ஜாதகத்திலே ஏற்படக்கூடிய ராகு திசை, ராகு புத்தி, ராகு தோஷம், நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திரதோஷங்கள் யாவும் நிவர்த்தியாகும். கோவிலின் மூலவராக இருக்கிறார் நாகநாத சுவாமி. அம்பாளின் பெயர் கிரிகுஜாம்பிகை. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் சிம்ஹி சித்திரலேகா என்ற தன் இரு தேவியருடன் எழுந்தருளியிருக்கிறார் ராகு பகவான். பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் திருநாகேஸ்வரரின் மேல் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக 12ஆம் நூற்றாண்டில் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார். வைகாசி பூச நன்னாளில் சேக்கிழார் திருவிழா இங்கு நடைபெறுவது விசேஷம். இந்த கோவிலில் தற்போது சூரிய புஷ்கரணி தீர்த்தகுளம் உள்ளது. இங்கு வழிபாடு நடத்திய நளன் தன் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றுள்ளார். பாண்டவர்கள் தாங்கள் இழந்த நாட்டை மீண்டும் பெற்றுள்ளனர். இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடிய சந்திரவர்மன் தான் கொண்டிருந்த நாய் உருவத்தை துறந்தார் என பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள சுவாமியின் மீது பாலாபிஷேகம் செய்யும் போது அது நீல நிறமாக மாறுவதாக கூறுகிறார்கள். இந்த கோவிலில் தினமும் காலை 9:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் ராகு கால நேரங்களிலும் பாலாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ராகு பயிற்சியை முன்னிட்டு வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளி தேசங்களிலிருந்து இந்த ஸ்தலத்தில் வழிபடுறாங்க. ஏராளமான பக்தர்கள் அவங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி மேலும் மேலும் உங்கள் சுபேட்சத்தை அடைகிறதுனால இந்த ஸ்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்கிறாங்க. இது இந்த கோவிலுடைய ஸ்தல சிறப்பாகும். சிவராத்திரியின் போது சுவாமிக்கு 2 கால பூஜைகளை ராகுவே செய்வதாக ஐதீகம். கோவிலின் நடை காலை 6 மணி முதல் 12:45 வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த கோவில்.